உரித்தானது கிடையாது. இது நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு கீழ்பட்டது. சரி, அதுவும் அப்படி இருக்கட்டும் என்று அவ்விடத்தில் வினவினால் இது எங்களுக்கு வர வேண்டிய விடயமே கிடையாது என்றார். இது எல்ஆர்சிக்கு சொந்தமானது. ஆம், அந்த எல்ஆர்சிக்கு சென்று பார்த்தால் எல்ஆர்சியில் குறித்த பகுதி ரிவர் என்று தான் இருக்கின்றது. அதாவது நீரோட்ட பாதை, அது ஆற்றுப்படுகை. அந்த ஆற்றுப்படுகை என்று எல்ஆர்சியிலே சொல்லப்பட்ட பகுதியில் எப்படி இந்த மேடை கிளிய மூச்சு பிடிச்சு கொண்டு மணித்தியால கணக்கில் பேசுகின்ற பெருச்சாளி ரிஷாட் பதியுதீன் தன்னுடைய ஆதரவை வழங்கி அந்த ஆற்றுப்படுகையிலே ஒரு கடையை அமைக்க முடியும்? இது உண்மையிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் தமிழ் தேசிய மக்கள் இயக்கம் எங்களுடைய நில உரிமையைப் போல வள உரிமைகளையும் மக்களுடைய பாதுகாப்பையும் முன்னிறுத்தி அதற்கான தேவையான வழிகளை எந்நேரமும் விழிப்புடன் ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் முன்னிற்போம். அதன் அடிப்படையில் கேட்கின்றோம், இந்த இடத்திலே எல்ஆர்சியினுடைய அதிகாரத்தை தன் பக்கம் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை வைத்து வளைத்து கொண்டு அரசியலில் அவருக்கு இருக்கின்ற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் வகையில் மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ குறித்த ஆற்றுப்படுகையில் அந்த கடைகளை அமைப்பதற்கு அவருடைய பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார். அன்வர் ஹார்ட்வேர் என்கின்ற அந்த கட்டிடத்துக்கு உண்மையான சொந்தக்காரர் திருவாளர் ரிஷாட் பதியுதீன் ஐயா அவர்கள் தான் என்பதை தற்போது இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களம் உறுதிப்படுத்தி விட்டார்கள். அதனுடைய உரிமையாளராக இருப்பவர் தற்போது அந்த கடையில் வேலை செய்கின்ற கணக்காளர். அந்த கணக்காளருடைய பேரிலே காணியையும் அவருடைய பேரிலே வங்கி கணக்கையும் வைத்து அதிலே வரவு செலவை காட்டிக்கொண்டு தன்னுடைய வருவாயை ஈட்டுவதற்கு ஒரு பினாமித்தனமான ஒரு வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கின்ற இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் எங்களுடைய புத்தள மண்ணிலே இந்த அரசியல் செய்வதற்கு உங்களுக்கு முடியாது. காரணம், இந்த புத்தளம் என்பது முத்து மண்டலம். இந்த முத்து மண்டலம் என்பது தொன்மை முதல் இன்று வரை யாராலும் ஆளுகை செய்ய முடியாத ஒரு பகுதி. அன்று அடங்காப்பற்று வன்னியனை போல முத்து மண்டலத்தானும் எவனுக்கும் அடங்கவில்லை. தன்னுடைய முத்து வளத்தை தானே எடுத்து தானே விற்று வாழ்ந்தவன் தான். இன்று மாறுகால அரசியல் காலத்தினால் இன்றைக்கு சிறு சமூகமாக நாங்கள் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்பதை புத்தள மக்களாக தெரிவிக்கின்ற ஒரு விடயம் இதில் உறுதிப்படுகின்றது அரபாத்துடைய விடயத்தில். ஏனென்றால் அந்த ஆற்றுப்படுகை மீண்டும் திறக்கப்படும். அந்த ஆற்றுப்படுகையை மறைத்திருக்கின்ற நாசில் செரமிக் மற்றும் அன்வர் ஹார்ட்வேர் இரண்டும் உடைக்கப்பட வேண்டும். இது கடந்த 2021ஆம் ஆண்டுகளிலே 2025ஆம் ஆண்டுகளிலே 2026ஆம் ஆண்டுகளிலே எவ்வாறெல்லாம் அந்த இடத்தை தூர்வாரிவிட்டு அது தற்காலிகமாக இந்த வெள்ள பிரச்சனையிலிருந்து நகரசபை எவ்வாறு தன்னை தற்காத்து கொண்டதோ அதே வழிமுறையை பின்பற்றி தற்போது இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றோம். நன்றி.